லஞ்சம் ஊழலில் வாழும் ஆசை இருந்தால் அதிமுக திமுகவிற்கு வாக்களியுங்கள் என்றும் மாறுதல் வேண்டும் என்றால் தங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள் என்றும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் உள்ள புறவடை சாலையில் ஆம்பூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் பேராசிரியை அப்சியா நஸ்ரீன், வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் முருகேசன் ஆகியோரை ஆதரித்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரையில் ஈடுபட்டார். ஆம்பூர் புறவழி சாலை பகுதியில் தேர்தல் பரப்புரையில் பேசிய அவர், இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கும் சமூகம் இது என்று காட்டமாக தெரிவித்தார். தாலிக்கு தங்கம் கொடுத்து அதனை டாஸ்மாக் மூலம் அறுத்துக் கொண்டு இருப்பதாக கூறிய சீமான், தனக்கு வாய்ப்பளித்தால் 5 ஆண்டுகளில் உலக தரத்திற்கு தமிழ்நாட்டை மாற்றுவேன் என்று சூளுரைத்தார். தவிர்க்க முடியாத, சகிக்க முடியாத ஏழ்மை வறுமையிலேயே என் மக்களை நிறுத்தி தேர்தல் வரும்போது கவர்ச்சிகரமாக இந்த வெற்று அறிவிப்புகளான இலவசம், சலுகை, போனஸ், மானியம் இப்படியான திட்டங்களையே அறிவித்து அதன் மூலம் வாக்கு வாங்கி தொடர்ந்து அதிகாரத்திற்கு வந்து நாட்டை பற்றியோ நாட்டு மக்களின் நலனை பற்றியோ கொஞ்சம் சிந்திக்காது பதவியில் இருப்பது, அதை வைத்து பலாயிரக்கணக்கான கோடிகளை பதுக்குவது, ஒதுக்குவது, அதை பாதுகாக்க திருப்பி பதவிக்கு வருவது என்பதையே ஒரு அரசியல் நடைமுறையாக மாற்றியவர்கள் இதுவரை இந்த நிலத்தில் இருந்த ஆட்சியாளர். இங்கே சரி செய்ய முடியாத ஒன்று இருக்கிறது என்றால், என் அன்பு சொந்தங்களே, இப்போ இங்கே ஒரு சகிக்க முடியாத ஊழல், லஞ்சம் இருக்கிறது. ஆனால் நமக்கு ஒரு கேள்வி, எந்த ஒருவரிடத்தில் போய் கேட்டாலும் ஊழல் உங்களுக்கு பிடிக்குமா என்றால் பிடிக்காது என்பார். லஞ்சம் பிடிக்குதா என்றால் அது கூடாது என்பார். ஆனால் எல்லாருமே ஊழல் லஞ்சத்தை இந்த நாட்டில் எதிர்க்கிறார்கள், வெறுக்கிறார்கள். அப்படி என்றால் லஞ்சம் யார் கொடுப்பது, யார் வாங்குவது? யாருக்குமே பிடிக்காத ஒன்றை அப்ப யார் தான் செய்கிறது என்ற கேள்வி எழுப்பினால் யாரிடத்திலும் பதில் இருக்காது. இந்த நாட்டு நிர்வாகத்தில் இருக்கிற பெரிய புற்றுநோயே ஒரு முறையற்ற கொடிய நிர்வாகமே இந்த ஊழல் லஞ்சம் தான். நாம் ஊழல் லஞ்சமும் தேசியமயமாக்கப்பட்ட, முழுமையாக அரசுமயமாக்கப்பட்ட ஒரு நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை என் அன்பு தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். எது ஒன்றுக்கும் காசு. நீங்கள் பிறப்பு சான்று வாங்குதலில் இருந்து இறப்பு சான்றிதழ் வாங்குவது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே பணம் பணம் பணம், அதுதான் கட்டமைக்கிறது. பணம் தான் எல்லாவற்றையும் முடிவு செய்யும் என்றால் அங்கே சேவை என்கிற சொல் செத்து விழுந்துவிடும். பணத்தை முன்னிறுத்தி செய்கிற அரசியல் என்பது ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் சிதைத்து அழித்துவிடும். சாதியை முன்னிறுத்தி செய்கிற அரசியல் என்பது சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் கொன்றுவிடும். மதத்தை முன்னிறுத்தி அரசியல் செய்வது, அதிகாரத்துக்கு வருவது என்பது மனிதநேயம் என்ற ஒன்றையை கொன்று புதைத்துவிடும். இது எவ்வளவு ஆபத்தானது என்பதை அறிவிற்சிறந்த எனது பெருமக்கள், என் அன்பு சொந்தங்கள் ஆழ்ந்து இதை பார்க்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். போரின் பேரழிவிற்கு பிறகு கூட நாம் அந்த இடத்தில் மக்களை குடியேற்றி விட முடியும். நிலக்கரி எடுத்த இடத்தில், மீத்தேன் ஈத்தேன் எடுத்த இடத்தில், அணு உலை வெடித்த இடத்தில் அங்கே மக்களை மறுகுடியேற்றம் செய்ய முடியாது. நீ இதையெல்லாம் சரி செய்ய முடிகிற வாய்ப்பு இருக்கு. ஆனால் மலையை வெட்டி மணலாக்கி கொண்டு போய் விட்டால், கல் குவாரி ஆக்கி விட்டால், இயற்கையின் அரும்பெரும் கொடையாக இருக்கிற அந்த மலையை நொறுக்கி காசாக்கி விட்டால் அதை எதன் பொருட்டும் உருவாக்க முடியாது. ஆற்று மணலை அள்ளி தின்று விட்டால் அதை எதன் பொருட்டும் உருவாக்க முடியாது. அரை எங்கலம் ஆற்று மணல் வளர்வதற்கு 100 ஆண்டுகள் ஆகும் என்றால், நீ 30 அடி 40 அடி இரும்பு கை கொண்டு பொக்களின் எந்திரம் கொண்டு அள்ளி எடுத்து வித்து தின்று விட்டார்கள். 34 ஆறுகளையும் கொன்று புதைத்து விட்டார்கள். இப்ப இதை எப்படி சரி செய்வது? யார் சரி செய்வது? மலையை யாரால் உருவாக்க முடியும்? எந்த அதிகாரம், எந்த சட்டம்? இல்ல தொழுகை, இல்ல அழுகை, இல்ல ஜப வழிபாடு, இல்ல கோயிலில் வழிபாடு, எந்த வழிபாட்டால் உருவாக்க முடியும்?
எந்த அதிகாரத்தாவது அரங்கல மலையை வளர்த்து கட்ட முடியுமா? இல்ல ஒருபடி மண்ணை உங்களால் உருவாக்கி கட்ட முடியுமா? எப்படி? எல்லாவற்றையும் இயற்கை செயற்கையாக படைக்க முடியும். மனிதனால் நீரை படைக்க முடியுமா? ரத்தத்தை உருவாக்க முடியுமா? உங்கள் அறிவியலால் தோசை மாவை புளிக்க வைக்க முடிகிறதா? உங்கள் அறிவியலால் பாலை தயிராக்க முடிகிறதா? கண்ணுக்கு தெரியாத பல கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் அந்த பணியை செய்கிறது. அந்த இடத்துல அறிவியல், மனிதனின் அறிவியல் தோற்று போகிறது. இயற்கையின் பரிணாமத்தில் வந்த கடைசி உயிர் மனிதன். எது இயற்கை? இந்த மண்ணில் எது எது மனிதனால் படைக்கப்படவில்லையோ அதெல்லாமே இயற்கை. மனிதனால் படைக்கப்பட்டது எது? அது எல்லாமே இயற்கை தான். அடிப்படை ஆதாரம், அடிப்படை அதுதான். இந்த வீடு, இந்த கட்டடம் மனிதன் கட்டியது. கட்டடத்திற்கான பொருள், அடிப்படை ஆதாரம் யார்? இயற்கை தந்தது. இந்த வாகனம் மனிதன் படைத்தது. இதற்கான மூலப்பொருளை தந்தது யார்? இயற்கை. கப்பலில் கடலிலே மிதக்கிறோம், கப்பலிலே மனிதன் கண்டுபிடித்தது. அதற்கான பொருளை தந்தது யார்? பூமி. விண்வெளியிலே பறக்கிறோம், விண்ணூர்தியில், அதற்கான அடிப்படை மூலப்பொருளை தந்தது யார்? பூமி. இந்த மண்ணில் நாம் பார்க்கிற எல்லாவற்றையும் கொடையாக தந்தவள் பூமி தாய். அந்த பூமி என் தாயின் மாறாக இருக்கிற மலையை அறுத்து அறுத்து மணல் என்றும் கல் என்றும் காசு பார்க்கிற ஒரு சமூகம் எவ்வளவு கொடுமையான சமூகம் என்பதை அறிவி சமூக மக்கள் சிந்தித்து பார்க்க